ஐபிஎல் 2026 சீசனுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் ஐபிஎல் 19வது சீசன் நிறைவு பெற்றதும் ஒரு நாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அதன்படி தற்போது பிசிசிஐ நிர்வாகிகள் குழு கூடி ஒரு நாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கான இந்திய அணி குறித்து ஆலோசனையுமே சமீபத்தில் நடத்தியிருக்காங்களாம். அப்போது 15 பேர் பட்டியலை தேர்வு செய்யும் பொழுது நிர்வாகிகளுக்கு இடையில வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு. இறுதியாக 20 பேர் கொண்ட இந்திய அணி பட்டியலை உறுதியுமே பண்ணிருக்காங்க. பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு நாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கான இந்திய அணியில இடம் வழங்கப்படலையாம். அவர் தற்போது வரைக்குமே T20 ஃபார்மட்ல மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு வருவதால அவருக்கு ஒரு நாள் உலகக்கோப்பையில இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக முடிவெடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், SSV ஜெய்ஸ்வால் ஆகியோர் 20 பேர் கொண்ட இறுதி பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து மிடில் வரிசையில விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளாங்களாம். விக்கெட் கீப்பர்கள்ல KL ராகுல், துருவ் ஜூரல், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர்களான இடங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இதுல KL ராகுல் சரியான ஃபார்ம்ல இருப்பதால இவர்தான் முதல் தர விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருப்பாராம். வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி ஆகியோரும், சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களாக வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் ஆகியோருமே இருப்பாங்களாம். வேகப்பந்து வீச்சாளர்கள் இடங்கள்ல பும்ரா, முகமது சிராஜ், அர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ் ஆகியோர் இருக்காங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் முழு நேர ஸ்பின்னர் இடங்கள்ல குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 20 பேர் பட்டியலை தான் பிசிசிஐ உறுதி பண்ணிருக்காங்களா. கூடிய விரைவிலேயே இதுல 5 பேரை தூக்கிட்டு 15 பேர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாகவுமே வெளியிட இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.